நல்லதோர் வினை செய்தே அதை நரங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுவையென வாந்திட புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேரர் செண்பகத்தமிழரங்கு காணொலி வாயிலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொது தலைப்பிலே நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் ஆசுகவி ராசவேறு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவனையும், இந்த காணொலி பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியும் வாழ்த்தி உரை தொடங்குகிறோம். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ் ஆர்வலர்களே, பேராசிரிய பெருமக்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொருட்பாலிலே அரசியலை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற அமைச்சன், அந்த அமைச்சியல் 10 அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அரசனுக்குரிய அங்கங்களிலே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசனும் ஏறல் என்றால் வள்ளுவர். இப்போ அமைச்சு பார்த்துட்டோம், அரணும் பார்த்துட்டோம். இப்போ கூழ் என்பது பார்க்க போகிறோம். கூழ் என்றால் உணவு. ஆனால் இந்த உணவுக்கு தேவை பொருள். ஆகையினால் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, பொருளை பற்றி பேசுகிறார். அந்த கூழ் என்கிற பகுதிக்காக பொருள்னு பேசுகிறார். அதை பொருளியல் என்று அமைத்து 76வது அதிகாரம் பொருள் செயல் வகை. அந்த பொருளை எப்படி ஆக்கிறது, செல்வத்தை செய்யணும், அதை எப்படி செய்வது, அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன, செல்வத்தை எப்படி ஈட்டணும், செல்வம் எந்த வகையிலெல்லாம் ஒருவனுக்கு உதவுகிறது, இவற்றையெல்லாம் இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். பொருள் செயல் வகை என்றால் பொருளை ஆக்கும் வகை. இனி பெரும்பான்மையும் நாட்டானும் அரணானும் ஆக்கவும் காக்கவும் படுவதாகிய பொருளை செய்தலின் திறம் இவ்வதிகாரத்தால் கூறுகின்றார். அகுதாவது இன்னதென்பதும் அதிகார முறைமையும் எதனால் விளங்கும். பொருள் செயல் வகையாவது பொருள் தேடுமாறும் அதனால் பயன்கொள்ளுமாறும் கூறுதல் என்பார் மணக்குடவர். முதல் குறட்பா, பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்படுத்தத்தக்க மனிதனை கூட பொருட்படுத்தத்தக்கவனாக ஆக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா பொருளுக்கு இருக்குது. அதை சொல்கிறார் திருவள்ளுவர். ஒன்றுக்கும் உதவாதவன், எந்த விதமான பெருமையும் சிறப்பும் இல்லாதவனாக ஒருவன் இருந்தாலும் கூட அவனிடத்திலே பொருள் இருக்குமே ஆனால் அவனுக்கு மதிப்பு இருக்கும், அவன் பிறரால் மதிக்கப்படுவான் என்று சொல்கிறார். அதுமாதிரி என்ன சொல்கிறாரு, பொருள் இருக்கணும், பொருள் இன்றியமையாதது என்பதை சொல்கிறார். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரையும் மதிக்கத்தக்கவராகச் செய்யும் பொருட்செல்வத்தை தவிர சிறந்த பொருள் வேறு இல்லை. மதிக்கத்தகாதவரையும் மதிக்க தகுமாறு செய்கின்ற ஆற்றல் பொருட்செல்வத்துக்கு இருக்குங்கிறார். மதிக்கப்படாதார், யாரெல்லாம் மதிக்கப்படாதார், அறிவிலாதார், இழிகுலத்தார், இவங்கெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் பணம் வந்துட்டால் மதிப்பாங்க. மதிக்கப்படுவராகச் செய்தல் அறிவுடையாரும் உயர்குலத்தாரும் அவர்பார் சென்று நிற்க பண்ணுதல். பணம் ஒருத்தட்ட இருக்குன்னா அறிவாளியும் அவனை அணுகுகிறான்,
உயர்குலத்தானும் அவனை அணுகுகிறான். அப்படி அவனை அணுகச் செய்வது ஏன் அவனை அணுகிறான் என்றால் அவனிடத்திலே பொருள் இருக்கிறது என்கிற காரணத்தினாலே. அதனால் ஈட்டப்படுவது அதுவே, பிரிதில்லை என்பதாம். அடுத்த குறளை சொல்றாரு, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வமில்லாதவரை இவர் அவர் என்றில்லாமல் எல்லோரும் இகழ்ந்து பேசுவர். பணம் ஒருத்தட்ட இல்லைன்னா எல்லாரும் இகழ்வான். இவன் வேணும் இல்லை, நண்பனும் இகழ்வான், உறவினனும் இகழ்வான், சம்பந்தமில்லாதவனும் இகழ்வான். அது சொல்கிறாரு. செல்வமுடையவரை அனைவருமே சிறப்பாக நடத்துவர். இதில் சிறப்பாக நடத்துன்னா தாம் தாழ்ந்து நிற்றல். இகழ்தற்கண்ணும் தாழ்தற்கண்ணும் பகைவர் நொதுமலர் நட்டார் என்னும் மூவகையாரும் ஒத்தலின் எல்லாரும் என்றார். எல்லாரும் ஒரே மாதிரிங்கிறாரு. யாரெல்லாம்னா பகைவரும் பணக்குள்ளவனை மதிப்பான். நொதுமலர்னா பகையும் இல்லாமல் நட்பும் இல்லாமல் இருக்கிறவன், அவனும் செல்வமுள்ளவனை மதிப்பான். அடுத்தது நட்டார், நண்பர்களும். ஆக யாருமே, அதனால் எல்லாரும் எள்ளுவர், எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதில் வேறுபாடே கிடையாதுன்றார். பணம் இருக்கிறவனை எல்லாரும் மதிப்பான், இதில் பாகுபாடே கிடையாது. அறிவுள்ளவனும் மதிப்பான், படித்தவனும் மதிப்பான், நண்பனும் மதிப்பான், அயலானும் மதிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. நினைச்ச நாட்டுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற இருளை போக்குங்கிறாரு. இதை பொய்யா விளக்கம்ங்கிறாரு. எப்படின்னா, ஒரு நாட்டிலே வறுமை இருக்கிறது என்றால் இங்கேருந்து உடனே என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டில் இருக்கிற பொருள் அங்கே போகிறது. போர் நடக்கிறது, இரு நாட்டுக்கிடையே போர் நடக்கிறது. அங்கே நம்முடைய நாட்டிலிருந்து உணவுப் பொருளும் மருந்து பொருளும் போகின்றன. எதனால் அனுப்ப முடிகிறது? நம்மிடத்திலே பொருள் இருப்பதனால தான் அனுப்ப முடிகிறது. அதனால் என்ன சொல்கிறாரு, எந்த தேயத்துக்கு வேணாலும் போய் அங்கே இருக்கிற இருளருக்கும். அதாவது நம்முடைய அரசு இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது. பில்கேட்ஸ் என்கிற அமெரிக்க பெரிய செல்வந்தர் நம்முடைய நாட்டுக்கு பல உதவிகளை, மருத்துவ உதவிகளெல்லாம் செய்கிறாரு. ஆகையினால பணம் எங்கே சொல்லுவாங்கள்ல, ஈட்டி எட்டுன மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும்னு. அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பணம் பயன் விளைவிக்குங்கிறாரு. பொருட்செல்வம் எனப்படும் அணையா விளக்கு, பொய்யா விளக்கம்னு அணையா விளக்கு, நாம் நினைத்து பார்க்கக்கூடிய எல்லா நாட்டிலும் சென்று துயர் இருட்டை தொலைக்க வல்லது. அவங்க பசியாக இருந்தால் நம்ம உணவு போய் அவங்களுடைய பசியை மாற்றும். அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தால் நம்ம மருந்து போய் அவங்க நோயை போக்கும். அவங்களுக்கு ஏதாவது பெரிய தொழிற்சாலை வேணும்னா நம்ம உபகரணங்களை அனுப்பிச்சு அங்கே தொழிற்சாலை நிறுவுவோம். அங்கே அணை கட்டணும்னா நம்ம போய் நம்முடைய பொறியியல் வல்லுநர்கள் போய் அங்கே அணை கட்டுவாங்க. அதுதான் சொல்கிறாரு. எல்லாருக்கும் எஞ்ஞான்றும் இன்றியமையாததாய் வருதல் பற்றி பொய்யா விளக்கம் என்றும், ஏனை விளக்கோடு இதனிடையே வேற்றுமை தோன்ற எண்ணிய தேயத்து சென்று கூறினார். மற்ற எல்லா விளக்கம் எல்லா நாட்டுக்கும் போகாது. விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, சாதாரண விளக்கெல்லாம். இந்த செல்வம் பொருள் என்கிற விளக்கு தான் எல்லா இடத்துக்கும் போகுங்கிறார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள்ங்கிற அடித்து சொல்கிறார். நல்ல வழியில் வந்த பொருள்னு அர்த்தம். திறனறிந்து தீன்ற வழியில்னா ஈட்டும் வகையறிந்து, சம்பாதிக்கிற வகையறிந்து சம்பாதிக்கிறது, நல்ல வழியில் சம்பாதிக்கிறது. ஈட்டும் வகையறிந்து தீய வழி இல்லாது தேடிய பொருள் அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். திறன் என்பது பொருள் செய்தற்குரிய வழி, பொருள் ஈட்டுவதற்கு வழிதான் திறன். செங்கோலன் என்று புகழப்படுதலானும் கடவுட்பூசை தானங்களால் பயணிதலானும் அரண் ஈனும் என்றும். அரண் ஈனும்னா என்ன? தானம் பண்ணுறான், தர்மம் பண்ணுறான், மக்களுக்கு சாப்பாடு போடுறான், காலை உணவு பகல் உணவெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது.
இதெல்லாம் அறச்செயல்கள். அதனால தான் அறம் தருங்கிறார். நெடுங்காலம் இன்று தூய்க்கப்படுதலான் இன்பம் ஈனும் என்றும். செல்வம் இன்பத்தையும் கொடுக்கும். இன்பத்தையும் கொடுக்கும் என்றால் அவர்கள் எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்க முடியும். சுற்றுலா செல்ல முடியும், நல்ல கலை நிகழ்ச்சிகளை காண முடியும். எல்லாவற்றையும் பெறுவதற்கு செல்வம் உதவும். அத்திறத்தால் ஈட்டுக என்பதாம். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம்ங்கிறார். பொருள் தேடணும். ஆனால் அந்த பொருளை தேடுவது எப்படி தேட வேண்டுமென்றால் அருள் வழியிலேயும் அன்பு வழியிலேயும் தேடணும். பிறரை துன்புறுத்தி வாங்கக்கூடாது. அரசன் மக்களை துன்புறுத்தி வரி வாங்கி பொருள் ஈட்டக்கூடாது. அதான் சொல்கிறாரு, உயிரிடத்து அருளும் அன்பும் கொண்டு ஈட்டப்படாது பிற வழியில் வந்த பொருட்செல்வத்தை ஏற்றுக்கொள்ளாது போக விட்டுவிட வேண்டும். வேணான்னு விட்டுறணும். தப்புவான வழியில் வந்த செல்வத்தை வேண்டாம் என்று உதறித்தள்ள வேண்டும். அருளோடும் அன்போடும் வருதலாவது ஆறில் ஒன்றாய் வருதல். மக்கள் ஆறில் ஒரு பகுதி வரியாக கட்டுறான்ல, அதான் அருளோடு அன்போடு வருது. மக்களை போய் துன்புறுத்தி நீ அதை கொடு இதை கொடு இவ்வளவு கட்டு பணம் என்பது அருள் இல்லாமல் வாங்குவது. அவ்வாறு வராத பொருளீட்டம் பசுமட்கலத்துள் நீர் போல செய்தானையும் கொண்டு இறத்தலின் அதனை புல்லார் என்று ஒழியாது புரளவிடல் என்றார். அதனால் அதை விட்டுடு, அதை என்ன பண்ணாத, அதாவது ஏற்றுக்கொள்ளாது விட்டுவிடுக. உருபொருளும் ஒல்கு பொருளும் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். உருபொருள் என்றால் அரசனுக்கு முறையாக வரி மூலம் வருகின்ற பொருள். உல்கு பொருள் என்றால் அதாவது சுங்கத்தாலே வருகிற பொருள். வெளிநாட்டிலே இருந்து ஒரு பொருள் நாட்டுக்கு வருகிற போது அந்த பொருளுக்கு மீது சுங்க வரி, கஸ்டம்ஸ் சொல்கிறோம், விதிக்கப்படுகிறது. அது ஒரு வரி வருமானம். ஒன்னார் தெருபொருள் என்றால் பகைவர் கொடுக்கின்ற திரைப்பொருள். கப்பம் கட்டுறான். நம்மிடத்தில் தோல்வி அடைந்தவன்ட்ட என்ன பண்ணுறான், நீ நாட்டை ஆண்டுகொள், ஆனால் எனக்கு இவ்வளவு கப்பம் பணம் செலுத்த வேண்டும். அதான் இதான் மன்னனுக்குரிய பொருள். அது இன்னும் சொல்கிறான், உருபொருள் என்பது வேற ஒரு பொருள் இருக்குது. வைத்தார் இறந்து போக நெடுங்காலம் நிலத்தின் கண் கிடந்து பின் கண்டெடுத்ததும். சில பேர் என்ன பண்ணுறான், நிறைய பணமெல்லாம் தங்க காசுகளெல்லாம் வச்சு புதைச்சிருவான். அதை தோண்டி எடுக்கப்படும். தோண்டி எடுக்கப்படும். எவன் தோண்டி எடுக்கிறானோ அவனுக்கு அது சேராது, அரசாங்கத்துக்கு சேரும். இந்த மாதிரிலாம் அரசாங்கத்துக்கு செல்வம் சேருது. பின் கண்டெடுத்ததும் தாயத்தார் பெறாததும். ஒருத்தர் சொத்து இருக்குது, அதில் பங்காளிக்கெல்லாம் போகல, யாருமே கிளைம் பண்ணல சொத்துன்னா அது அரசாங்கத்துக்கு வருது. சுங்கம் கலத்தினும் காலினும் வரும் பண்டங்கட்கு இரையாயது. கப்பல்லையும் வண்டியிலையும் வருகிற பொருள்களுக்கு செலுத்த வாங்கப்படுகின்ற வரி தான் சுங்கம், சுங்க வரின்னு சொல்கிறது. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியார் உண்டு. என்ன சொல்கிறாரு, அன்பை தாய்ங்கிறாரு, அருளை குழந்தைங்கிறாரு. அந்த குழந்தையை வளர்க்குறது பொருளுங்கிறாரு, பொருளுங்கிறது செவிலிங்கிறாரு. அதாவது அருள் என்கிற குழந்தைய செவிலித்தாய் வளர்க்குறா. அதாவது அந்த செவிலித்தாய் சாதாரண செவிலித்தாய் அல்ல, செல்வச் செவிலி. செல்வச் செவிலின்னா பணமெல்லாம் வாங்கிக்காமே வளர்க்குறா. ஆனால் இதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், அதாவது ஒருத்தனுக்கு அருள் இருக்குது, அருள் இருந்தால் கூட பிறருக்கு 10 பேர் பட்னியாக இருக்கான், ஐயோ கவலைப்படுறான். அப்படி கவலைப்படுகிற போது அவருடைய பசியை போக்க வேண்டுமென்றால் இவன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா இவன்கிட்ட பணம் இருக்கணும். ஆகையினால் அந்த அவருடைய பசியை போக்குவதற்கு இந்த அருள் என்கிற அந்த மனக்குணத்தை நிறைவேற்றுவதற்கு இவனுக்கு என்ன வேணும், பொருள் வேணும். அதாவது என்ன சொல்கிறாரு,
பொருள் என்னும் செல்வச் செவிலிங்கிறாரு. சாதாரண செவிலின்னா பணம் கொடுக்கணும். செல்வச் செவிலி என்ன பண்ணும்? தானாலே வளர்க்கும் அந்த குழந்தைய எந்த பணமும் வாங்கிக்காமையே குழந்தையை வளர்க்கிறவள் செல்வச் செவிலி. அது மாதிரி இந்த செல்வமுடையவன் என்ன பண்ணுவான்? வரியாருடைய பசியை போக்குவான். அதாவது படிக்க வசதியில்லாதவனுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பான். ஆகையினால அன்பு இருக்கணும். அன்பு என்ற குழந்தை அருள். அந்த அருள் சிறக்க வேண்டுமானால், அருள் செயல்பாட்டுக்கு வர வேண்டுமானால் பொருள் தேவைங்கிறார். அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளமான செவித்தாயால் வளர்வதாகும். தொடர்பு பற்றாதே வருத்தமுற்றார். தொடர்பு பற்றாதே வருத்தமுற்றார்னா தொடர்பு பற்றி வருத்தமுற்றார் அன்பு. தொடர்பு பற்றாதே வருத்தமுற்றார் மேல் செல்வதாய அருள். தொடர்பு பற்றி செல்லும் அன்பு முதிர்ந்துழி உளவாவதாகலின் அன்பின் குழவியா அன்பின் குழவின்னு சொல்கிறாரு. அதாவது அன்பு என்பது நம்மோடு தொடர்புடையார் மாட்டு நாம் செலுத்துவது. தாய் தந்தையரிடத்திலே, சகோதரிடத்திலே, உற்றார் உறவினரிடத்திலே, நண்பரிடத்திலே நாம் காட்டுவது அன்பு. சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல படுகின்ற துயரப்படுகிற போது அவரிடத்திலே நாம் காட்டுவது அருள். அதான் சொல்கிறாரு. அன்பு முதிர்ந்து உளவாவதாகலின் அன்பின் குழவி என்றும் அது வரியார் மேல் செல்வது வறுமை களையவல்லார் காதலின் பொருளை அதற்கு செவிலி அது உலகியற் செவிலியர் போலாது தானே எல்லா பொருளும் உதவி வளர்த்தலின் செல்வச் செவிலி என்றும் கூறினார். செல்வச் செவிலி அந்த அருள் என்னும் அருள்ங்கிறது இருந்தால் செல்வச் செவிலி இருந்தால் தான் வளரும். செல்வம் இருந்தால் தான் அருள் உடையவனிடத்திலே செல்வம் இருந்தால்தான் அந்த அருள் என்கிற குழந்தையை வளர்க்க முடியும். அடுத்து சொல்கிறாரு, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. ஒரு அழகாக சொல்கிறாரு. யானை 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறவன் தரையில் நின்று பார்த்தான்னா அந்த யானை இவன் பக்கம் திரும்பி இவனை தாக்கக்கூடும். அதனால் எங்கே போகணும்? மலை மேலே ஏறி நிற்கணும். இப்போல்லாம் கேலரி மாதிரிலாம் கட்டுறாங்க சர்க்கஸ் பார்க்குறதுக்கெல்லாம். அப்போல்லாம் மலை மேலே நின்று யானை போகிற பார்த்தா அந்த யானை 2 அடிச்சுக்கிற யானை மலை மேலாம் ஏறி வராது. அதை உதாரணமாக சொல்லி, அதாவது ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்கிற போது, ஒரு தொழிலை தொடங்குகிறான், அது ஒரு வியாபாரத்தை தொடங்குகிற போது அவன் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை தொடங்குவானே ஆனால் அது எந்த விதமான சேதமுறாமல் சிறப்பாக இருக்கும். எப்படி யானை போரை பார்க்கிறவன் மலையிலே இருந்து கொண்டு அதை பார்த்தால் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதோ, அது மாதிரி பணத்தை வைத்துக்கொண்டு செல்வத்தை வைத்துக்கொண்டு ஒருவன் ஒரு தொழிலை தொடங்கினால், ஒரு வியாபாரத்தை தொடங்கினால் அது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எந்த விதமான நட்டம் ஏற்படாது, அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராது என்று சொல்கிறார். தன் கையில் பொருளை வைத்து கொண்டு ஒருவன் செயலில் இறங்குவது யானைகளுக்கிடையே நடைபெறும் போரை குன்றின் மேலிருந்து காண்பது போல் பாதுகாப்பானது. குன்றேறியான் அச்சமும் வருத்தமின்றி நிலத்திடை யானையும் பொறுபோரை தான் இனிதிருந்து காணுவாறு போல கைத்துண்டாக வினையை மேற்கொண்டானும் அச்சமும் வருத்தமுமின்றி வல்லாரை ஏவி தான் இனிதிருந்து முடிக்கும் என்பதாம். அதுக்குரியவங்களை ஆளெல்லாம் நியமிச்சுக்குவார். பணம் இருக்குது கையில், எத்தனை நாள் வேணாலும் நியமிச்சுக்கலாம். ஆகையினால் பணத்தை வைத்து கொண்டு ஒருவன் செயலில் இறங்குவானே ஆனால் அந்த செயல் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த குறட்பாட்டிலே சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, பொருளை ஈட்டுங்கிறாரு. பொருள் வேண்டாம்னு வள்ளுவர் சொல்ல, பொருளை சம்பாரி, செய்க பொருளை. எப்படி சம்பாரி? நியாயமான வழியில் சம்பாரி. ஏன்னா உன்னுடைய பகைவருடைய செருக்கை கர்வத்தை அடக்கக்கூடிய கூர்மையான வாள் அதுதாங்கிறாரு. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். நல்ல வழியில் பொருளை ஈட்டுக, பகைவர் இருமாப்பை அறுத்தறியும் கூறியவாள் இதனினும் வேறு இல்லை. பொருளை செய்யவே பெரும்படையும் நட்பும் உடையவராவர். நல்ல படை வந்துடும்,
நட்பு நாடுகள்லாம் வந்துடும். பகைவர் தருக்கொழிந்து தாமே அடங்குவர். ஐயோ பலகாத ஆயிட்டாயான்ட்டு ஒழுங்காக இருப்பான் என்பார். செருணர் செருக்கருக்கும் எஃகு என்றும். ஏன் எஃகுகள் அதுபோல அருவப்பொருளை அறுக்க மாட்டாமையின், வேற வாழெல்லாம் அறுக்காது. அதனால தான் சொல்கிறாரு அதனின் கூறியது இல் என்றார். அதாவது எஃகு அதனின் கூறியது இல் என்று கூறினார். அடுத்த குறள், ஒன்பொருள் காழ்ப்பு இயற்றியார்க்கு எண்பொருள் ஏனை இரண்டு முருங்கு. புகழ் உண்டாகிற நெறியில் ஈட்டிய பொருளை, ஒன்பொருள்னா ஒளிமிக்க பொருள், நல்ல பொருள்னு அர்த்தம். புகழ் வழியிலே வந்த பொருள், நேர்மையாக வந்த பொருள். காழ்ப்பை இயற்றியாரன் மிகுதியாக சம்பாதித்தவன். காழ்ப்பை இயற்றியார்க்கு எண்பொருள், என்பொருள் எளிதான பொருள். என்னன்னா ஏனை இரண்டும் எளிதாக கிட்டும். ஏனை இரண்டுன்னா அறமும் இன்பமும். நாலடியார் சொல்லுகிறது நடுவனது எய்த இருதலையும் எய்தும். அறம்பொருள் இன்பம்னு 3, அதில் நடுவது பொருள். இந்த பொருளை ஒருவன் பெற்றானேயானால் அறமும் இன்பமும் அவனுக்கு வரும். பொருளை பெற்றால் அறம் செய்யலாம், பொருளை பெற்றால் இன்பம் துய்க்கலாம். ஆகையினாலே இந்த குறளில் சொல்கிறாரு எண்பொருள் ஏனை இரண்டும். ஒரு ஏனை இரண்டும்னா அறமும் இன்பமும். பொருளுண்டாகிற நெறியில் ஈட்டிய பொருளை மிகுதியாக சேர்த்து கொண்டவனுக்கு அறம் இன்பம் என்னும் ஏனை 2 பொருள்களும் வந்தடையும். காழ்த்தல்னா முதிர்தல், அதாவது பயன் கொடுத்தல். அது போகாமை ஒன்பொருள் என்றும், பயன் கொடுக்கலாம் ஒன்பொருள் என்றும். ஏனை 2ம் அதன் விளைவாகலின் தாமே ஒரு காலத்தில் உளவாம் என்பார். எண்பொருள் என்றும் தானே வரும், வந்து சேரும் கூறினார். ஆகையினால இந்த அதிகாரம் நிறைவேற்றது. அடுத்தது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 முடையான் அரசன் ஏறுன்னு சொன்னோம். படையை பற்றி இது பக்கம் வரையும் பார்க்கல. இப்போ படையை பற்றி 2 அதிகாரம் வள்ளுவர் பாடியிருக்கிறார். ஒன்று, முதல் அதிகாரம் படை மாட்சி, அடுத்த அதிகாரம் படைச்செருக்கு. இந்த படை மாட்சி என்பது 77வது அதிகாரம். படையின் பெருமை. படை எப்படி இருக்கணும்? சிறப்பாக இருக்கணும். படைக்கு பெருமை எதனாலே வரும் என்பதை பற்றி பேசுகிறார். பொருளினாலாவதாய படை 2 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி. பொருள் இருந்தால் தான் படை இருக்கும். பெரிய கப்பல் படை நம்ம வைத்திருக்கிறோம், விமானம் தாங்கி கப்பல். அந்த விமானம் தாங்கி கப்பல் செய்யணும்னா பொருள் வேணும். ஆகையினால பொருள் செயல் வைக்க அப்புறம் இது வைக்கப்பட்டிருக்கிறாரு. பொருள் இருந்தால் தான் நம்முடைய படையிலே நிறைய இராணுவ வீரர்களை சேர்த்து அவர்களுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்க முடியும். ஆகையினால முதற்கண் படைமாட்சி கூறுகின்றார். அதாவது படையின் நன்மை. பரிதி சொல்றாரு படையின் பெருமையை சொல்லுதல் படைமாட்சினா. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. அதாவது படைப்பிரிவுகள் அனைத்தும் அமைந்து, படைப்பிரிவுகள்னா அந்த காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. இந்த காலத்தில் ஆர்மி தரைப்படை, நேவி கடற்படை, ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை, இதெல்லாம் இருக்கணும். ஒரு நாட்டில் இதெல்லாம் இருக்கணும். அந்த காலத்தில் அந்த 4 இருக்கணும், இப்போ காலத்தில் இந்த 3 இருக்கணும். 3 இருந்தால் தான் அந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட வேந்தன், இந்த படைகளையெல்லாம் முறையாக வைத்திருக்கிற வேந்தன், இந்த படையெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் அவனுடைய செல்வங்களெல்லாம் அதுதான் தலையாக செல்வங்கிறார். இப்போவும் கூட நம்முடைய நாட்டிலே பெரும்பாலான நாடுகளிலே அதிகமாக எதற்கு ஒதுக்கப்படுகிறது என்றால் இந்த டிஃபென்ஸ், பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுது. படைப்பிரிவுகள் அனைத்தும் அமைந்து பகைவரால் வரும் துன்பத்திற்கு அஞ்சாத உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை. வெல்படைனா வெற்றிப்படை. வெற்றிப்படையே மனனுக்குள்ள செல்வங்களெல்லாம் முதன்மையான செல்வமாகும். செல்வங்கள்லாம் முதன்மையான செல்வம்னா இதுதான், இந்த படை வைத்திருப்பது தான். எப்படிப்பட்ட படை?
உறுப்பு அமைந்து ஊர் அஞ்சா வெல்படை, துன்பத்திற்கு அஞ்சாத படை, வெற்றி பெறுகின்ற படை இருக்கணும். ஈண்டு படை என்றது அந்நான்கண் தொகுதியை, அப்போ 4 ஊர் அஞ்சிய வழி வேரல் கூடாமையின், வேரல்னா வெற்றி பெறுதுன்னு அர்த்தம். ஊரஞ்சா என்றும் ஒழிந்த அங்கட்கும் அரசன் தனக்கும் காவலாகலின், அரசனுக்கு காவல், அமைச்சனுக்கு காவல், எல்லாத்துக்கும் காவல், காவலாகலின் மக்களுக்கும் காவல், வெறுக்கையுள்ளெல்லாம் தலை என்றும் கூறினார். வெறுக்கை என்றால் செல்வம்னு அர்த்தம். வெறுக்கை என்கிற சொல்லுக்கு செல்வம். இது பல இடத்துல திருக்குறளிலேயும் கையாளப்பட்டிருக்கிறது, பல இடங்களிலே வருகின்ற சொல். உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. உலைவிடத்து படை சிறிதாய விடத்து பின்னடைவுகள் நேர்ந்து புண்பட்டாலும் அஞ்சாத வீரம். உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண், வன்கண்ண வீரம். பாரம்பரியமாய் தொன்று தொட்டு வரும் தொலையிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. தொல்படைக்கல்லது வேறு படைக்கு உண்டாகாது. நல்ல பாரம்பரியமாக இருக்கிற படை அளவில் சின்னதாக இருந்தாலோ, அதாவது துன்பத்திற்கு அளவிலே சின்னதாக இருந்தும் அதில் பின்னடைவுகள் நேர்ந்து புண்பட்டாலும் அஞ்சாத வீரம். பாரம்பரியமாய் தொன்று தொட்டும் படைக்கல்லது, இந்த வீரம் எல்லாருக்கும் உண்டாகுது. அந்த பாரம்பரியமாக வர்ற அந்த படைக்கு தான் துன்பம் நேருகிற போது கூட என்ன பண்ண மாட்டாங்க, அஞ்சாத வீரம் வரும், அஞ்ச மாட்டார்கள். படையில் மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை என்னும் அறுவகைப்படை உள்ளும் சிறப்புடையது மூலப்படை. அது ஆரம்பத்தில் கோர். அப்படைக்கு வேண்டுவன கொடுத்து மன்னர் ஆதரிப்பர். அடுத்த குறளில் சொல்கிறாரு, ஒலித்தக்கால் என்னா முவரி எலிப்பகை நாகமுயிர்ப்பக்கடும். எலி கூட்டமாக வருது, நிறையா வருது. ஆனால் அந்த எலி ஒரு நாகம் சீர்ச்சுன்னா எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடும். அது மாதிரி நிறைய எண்ணிக்கை ஆழ்படை இருந்து பிரயோஜனம் இல்லை. வீரம் மிக்க சில பேரை ஒருவனோ இருந்தால் அவருடைய இந்த வீரத்தை கண்டு அந்த வீரம் இல்லாதவர்களெல்லாம் சிதறி ஓட்டம் பிடிப்பார்கள் என்று பேசுகிறார். எலியாகிய பகை பெருந்திரளாக கூடி கடல் போல் ஆரவாரித்தாலும். ஒலித்தக்கால் என்ன உவரின கடல் அர்த்தம். பாம்பிற்கு என்ன தீங்கு நேரும், ஒரு தீங்கு நேராது. பாம்பு மூச்சு விட்ட அளவில் அப்பகை அழிந்து போகும். ஒரு மூச்சு விட்டாலே அழிந்து போகும். வீரரல்லாதார் பலர் திரண்டு ஆர்த்தால் அதற்கு வீரன் அஞ்சான். அவன் கிளர்ந்த துணையானே அவர்தாம் கெடுவர் என்பது தோன்ற நின்றமையின் இது பிரிது மொழிதல் அணி. பொதுவாக வேற சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஒரு வீரன் இருந்து பல இருந்தாலும் கூட ஆற்றல் இல்லாதவர்கள், வலிமை இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், வீரர் பலர் இருந்தாலும் கூட ஆண்மைமிக்க ஒருவன் கிளர்ந்து எழுந்தால் அவனை கண்டு அவர்களெல்லாம் ஓட்டம் பிடிப்பார்கள். அது சொல்கிறதுக்கு ஒரு வேற ஒன்று கருத்தை சொல்லி இந்த கருத்தை நமக்கு உணர வைக்கிறார். ஒலித்தக்கால் என்னாம் உவரி, உவரின கடல், கடல் போல வருது எலி, கூட்டம் கூட்டமாக ஒலி எழுப்புது. என்ன பிரயோஜனம்? எலிப்பகை, உவரி போன்ற எலிப்பகை, கடல் போல வந்த எலிப்பகை நாகமுயிர்ப்பக்கடும். நாகமானது மூச்சு விட கெட்டு ஒடியும். வீரர் அல்லாதார் பலரினும் வீரன் ஒருவனை ஆழ்தல் நன்று என்பதாம். ஒருத்தன் இருந்தாலும் சரியான ஆளாக இருக்கணும், அவனை கையில் வச்சிருக்கணும். அதான் சிறப்பு மன்னனுக்கு. அழிவு இன்றி
அறை போகாது ஆகி வழிவந்த வன்கண் அதுவே படை. என்ன சொல்கிறாரு? அழிவு இன்றி போரிடே தோல்வி அடைதலின்றி, அறை போகாது பகைவருக்கு காட்டி கொடுக்காது, வழி வழியாக வந்த வீரத்தினுடைய வழிவந்த வன்கண்மை, வழி வழியாக வந்த வீரம் உடையதே சிறந்த படையாகும். அதாவது படையில் என்ன பண்ணுறோம்? போரில் தோல்வி அடையக்கூடாது, பகைவருக்கு காட்டி கொடுக்கலாம் கூடாது, வழி வழியாக அந்த வீரத்தினை உடையவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட அதே சிறந்த படையாகுங்கிறாரு. அழிவின்மையான் மரமானங்கள் உடைமையும் அறை போகாமையான் அரசன் மாட்டு அன்புடைமையும் பெறப்பட்டன. அரசன் மாடத்தில் அன்பு இருந்தால் தான் இவன் என்ன பண்ண மாட்டான்? காட்டி கொடுக்க மாட்டான், எதிரிக்கு துணை போக மாட்டான். ஆகையினால சொல்கிறாரு, வழிவந்த வன்கண்மை என்றால் கல் நின்றான் எந்தை. அதாவது அவன் முன்னோரெல்லாம் பெரிய வீரனாக இருக்கான். அவன் சொல்கிறான், ஒரு வீரன் பொருட்பண்பால சொல்லுது, கல் நின்றான் எந்தை, எங்கள் அப்பா போர்க்களத்திலே மடிந்து இந்த வீரக்கல்லாக இங்கே இருக்கிறான். கணவன் களப்பட்டான், என் கணவன் போர்க்களத்திலே மாய்ந்தான். ஒரு மனைவி, ஒரு பெண் சொல்லுகிறார். முன்னின்று மொய்யவிந்தார் என்னையர், என்னுடைய ஐயர்லாம் தலைவர்கள்லாம் என்னுடைய என்ன பண்ணுறாங்க? முன்னின்று மொய்யவிந்தார், வலிமை கெட்டு போனாங்க. பின்னின்று கைபோய் கணை உதைப்ப காவலன் மேலோடி எய்போல் கிடைந்தாலும் ஏறிய மகன் இருக்கானே, பகைவர்கள் அம்பை செலுத்தினான், அந்த அம்பு உடம்பில் வந்து பாஞ்சுது. அவன் எப்படி கிடக்கிறான்னா முள்ளம்பன்றி மாறி கிடக்கிறான். ஒரு உடம்பிலே அதிகமான அம்புகள் பாய்ந்து அப்படியே குத்திக்கிட்டு இருக்க அவன் மேலே. அவனை பார்க்கிற போது அவன் ஒரு முள்ளம்பன்றி போல காட்சியளிக்கிறான். அதை எய் போல் கிடந்தான். எய் என்றால் முள்ளம்பன்றி. மொய்யவிந்தார்னா வலிமை குறைந்தார்கள் பேசுகிறான். இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலையிலே இடம்பெறுகிற ஒரு பாடல். அடுத்து சொல்கிறாரு, கூற்றுடன்று மேல்வரிடும் கூடி எது நின்று ஆற்றாதுவே படைங்கிறாரு. ஏமனே கோவித்து கொண்டு வந்தாலும் கூட எதிர் நிற்கின்ற ஆற்றலுடையதாக படை இருக்கணும், படை வீரர்கள் இருக்கணுங்கிறாரு. கூற்றுவனே சினங்கொண்டு தாக்குவதற்கு வந்தாலும் சிதறி ஓடாது எதிர்த்து போராடும் ஆற்றலுடையது சிறந்த படையாகும். மிக பல எதிர்த்து போராடுவதற்கு காரணம் அரசன் மேல் அன்பு. ஏன் எதிர்த்து போராடுறான்? அரசன் நம்ம மன்னனுக்கு துணையாக இருந்து அவனுக்கு வெற்றி தேடித்தர வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். ஆற்றல் என்றால் மன வலிமை. மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு பாதுகாப்பு. என்ன சொல்கிறாரு? வீரம் மரம், மானம் மான உணர்வு, முன் வீரராயினார் சென்ற நன்னறிக்கண் சேரல், மாண்ட வழிச்செலவு, மாட்சிப்பட்ட முன்னோர் வழியிலே செல்லுதல், தேற்றம் மனநாள் தெளியப்படுதல் என நான்கு ஏமப்படைக்கு. இந்த நான்கும் பாதுகாப்பாக அமைவன, படைக்கு பாதுகாப்பாக அமைவன என்று பேசுகிறார். இவற்றால் முறையே பகைவரை கடிதர் கொன்று நிற்றலும், அரசனுக்கு தாழ்வு வராமல் காத்தலும், அழியுனர் புறக்கொடை அயில்வாள் ஒச்சாமையும் முதலியவும். அதாவது ஒருத்தன் புறமிதுகிட்டு ஓடனானா அவன் மேலே அம்பு பாய்ச்சாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அவருக்கு முன்னோர்கள் கை கொண்ட முறை, அதையும் பின்பற்றணும். செய்கள் பெறப்பட்டன. இச்செய்கையாருக்கு பகைவர் நணுகாராதலின் வேறு அரண் வேண்டா என்பதாம். வேறு அரணே தேவையில்லை. இந்த பாதுகாப்பு ஏமும்னா பாதுகாப்பு. தார்தாங்கி செல்வது தானை தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து, எதிரிட்டு வரும் பகைப்படையின் போரை தடுக்கும் வன்மை அறிந்து, எதிர்பார்றான் எப்படி தடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னே வரும் படையை தடுத்து நிறுத்தி படைமேற் சென்று போர் புரிவதே போர்ப்படையாகும். முன்னாடி வர்ற படைக்கு பேர் தூசிப்படைன்னு பேர். அதை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து போரிடுவது தான் சிறந்த படைக்குரிய இயல்புங்கிறாரு.
அடல் தகை மாற்றம் இல்லனும் தானை படைத்தகையால் பாடுவரும். பகைவரை வெல்லும் வீரமும் அது தன்மேல் பாயும்போது தாங்கிக் கொள்ளும் ஆற்றலும் இல்லை என்றாலும், வீரமும் இல்லை, தாங்கிக் கொள்கிற ஆற்றல் தான். அது அஃபென்ஸும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை. நம்மளால் தாக்க முடியலை, தாங்கிக் கொள்ள முடியலை அப்படின்றா கூட ஒரு படை தன் தோற்றப்பொலிவால் பெருமைப்படுங்கிறாரு. நல்ல என்னென்ன தோற்றப்பொலிவுன்னா, அலங்காரம், யானைக்கு அலங்காரம், குதிரைக்கு அலங்காரம் இல்லெனினும் எனவே அவற்று இன்றியமையாமை பெறப்பட்டது. இதெல்லாம் வேணும், அடத்தகையும் ஆற்றலும் வேணும். ஆனால் இல்லை, தோற்றப்பொலிவாவது அலங்கரிக்கப்பட்ட தேர், யானை, குதிரைப்படைகளுடன் பதாகை, கொடி, குடை, பல்லியம், காகளம் முதலியவற்றுடன் அணிந்து தோன்றும் அழகு. அப்படியெல்லாம் அலங்காரப்படுத்தி, யானைக்கு அலங்காரம், குதிரைக்கு அலங்காரம், அப்புறம் தேருக்கு அலங்காரம், எல்லாத்துக்கும் அலங்காரம். அதனாலேயே என்ன பண்ணுறான், பெருமை பெறுங்கிறான். பாடு பெறும்னா கண்டளவிலே பகைவரஞ்சும் பெருமை. பாடுன பெருமை. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமை இருக்கக்கூடாது, தான் தேய்ந்து சிறிதாதலும், சின்ன படையாக இருக்கக்கூடாது, தேய்ந்து போய் சின்னதாகக்கூடாது. மனத்தினின்றும் நீங்காத வெறுப்பும் செல்லா துணி. வறுமையும் தனக்கு இல்லையாயின் படை பகை வெல்லும். சிறுமைப்படலும் தீரா துயரமாதலும் வறுமையுறுதலும் இல்லாமல் இருக்குமானால் அப்படை வெல்லும் படையாகும் என்று இளங்குமரனார், முதுமுனைவர் இளங்குமரனார் இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார். சிறுமை என்பது தகுதி போற்றப்படாமை, செல்லா துணி என்பது நீங்காத மனத்துயரும். தக்காரை தக்க வழியில் பயன்படுத்தாமல் அவர் மனம் ஒவ்வாப்பணியில் செலுத்தினால் அவர் எவ்வகையாலும் இயலார். தீரா துயராகவே இருப்பர். அவர் கடமை எவ்வாறு செய்வர்? அதனால் தகுதியறிந்து அவரவர்களுக்கு பணிகளை கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உற்சாகமாக தன்னுடைய செயலிலே ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்கிறார். நிலைமக்கள் சால உடைத்தனும் தானை தலைமக்களில் வழியில். என்ன சொல்கிறாரு, நிறைய வீரர், நிலைத்து இருக்கின்ற வீரர்கள் நிறையா இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவர்களை நடத்தி செல்லுகின்ற தலைவன் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் பயனில்லைங்கிறாரு. போரில் பின்வாங்காது நிலைத்து நிற்கும் வீரரை மிகுதியாக பெற்றிருந்தாலும் தனக்கு தலைவர் இல்லாத இடத்து படை நிற்காது. படைத்தலைவர் நிலையுடையரன்றி போவாராயின் காண்போர் இல்லன பொறாது தானும் போனென்பார் தலைமக்கள் இல்வழியில் என்றார். படையானது நிலையுடைய வீரரை பெரிது உடைத்தாயினும் தனக்கு தலைவரை இல்லாத விடத்து வெற்றி இல்லையாம் என்று மணக்குடவர் பேசுகிறார். வீரர் நிறையா இருக்கிறாங்க, நிலைத்து நிற்கிற வீரர்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த படைக்கு தலைவன் என்று ஒருவன் இல்லை என்றால் அந்த படைக்கு வெற்றி கிட்டுவது என்பது இயலாத ஒன்று என்று பேசுகிறார். ஆகையினால் இந்த 2 அதிகாரங்கள், அதாவது இதில் முதல்ல பார்த்தோம் பொருள் செயல் வகை என்பதை பார்த்தோம். இப்போ அடுத்த அதிகாரம் படை மாட்சி என்பதை பார்த்தோம். ஆகையினால் இந்த 2 அதிகாரங்களோடு இந்த பொழிவை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.